ஹாய். தூக்கம் கண்ணை சொருகுது. இருந்தாலும் ஸ்டேட் ஆஃப் ப்ளே ஈவெண்ட்டை போடணுன்றதுக்காக உட்காந்துருக்கேன். ரைட்டு, பார்த்துருவோமா எல்லோரும்? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, பட் நான் எடுத்துகிட்டு வரேன், என் டேப் எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே ஒரு விண்டோ ஒன்று போட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோம். அதில் போய் நம்ம யூடியூப் வரப்போகுது. நைட்டில் இந்த லைவ் பார்க்குறதே ஒரு மாதிரி கண்ணெரிச்சலாக இருக்கியா. பட் பரவாயில்ல. ஓகே. வச்சுருவோம், ஜென்ரல் வச்சுருவோம். ரைட்டு, இப்போ வந்து நம்ம சேட்டை தூக்கி மேலே வைப்போமா? சேட்டை மேலே வைப்போம். இவனை தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுருவோம். ரைட்டு, இப்போ தான் லே அவுட்டே செட் பண்ணுறேன் நான். சரி, ஓகே, என்ன பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்த்துட்டே இருங்க, டேப் எடுத்துகிட்டு வந்துடுறேன். Here we show off one of our exciting combat features, the Soltari Shield. By holding R1, you can defend yourself and absorb projectiles. By absorbing projectiles, you can now hit back hard using your power weapon. By holding the adaptive trigger on L2, you'll be able to destroy enemies using eclipse-driven weaponry. சிஸ்டம் சவுண்ட் ஆன் பண்ணி தான் இருக்குல்ல? இப்போ வருதா ஆடியோ? Soltari holocache detected. Mark it on the map. Here is a Soltari hololog, where you can learn more about lost Carcosa. Okay. I'll try to forget. Hold on for me. I will find you. I promise. சிம்பு ப்ரோ வாங்க வாங்க, நிதேஷ் ப்ரோ, அப்புறம் யாரெல்லாம் முடிச்சிட்ருக்கீங்க, ஆஷ். இந்த டைமில் லைவ்னா ஆமாம் ப்ரோ, இந்த ஈவெண்ட் இப்போ தானே போடுறானுங்க, அதனால். போரிங் கேமர் ஹை. ஸோ எஸ், எல்லாம் வந்திருக்கீங்க. This is Second Chance, where you can be revived on first death to get straight back into the action. இதில் விக்கல்ஸ் விக்ரமில் அம்மா கார்டு போகிற சொல்லுவீங்க, ஒரு நாளைக்கு ஒன்று சொல்கிறாங்க. You will always come back stronger. The sun is forever. Third person doom. Light up. We hope you love that first look at gameplay. We're looking forward to revealing more on our mysterious and moving story and our amazing ensemble cast of NPCs in the coming months. Next year is when you'll be able to play Saros on PS5 and enhanced for PS5 Pro. Thanks for watching. We can't wait to share more from all of the team working on Saros.
சரசு. கம்பேக் ஸ்ட்ராங்கா? நான் அவங்களே சொல்லிக்கிறாங்க. சரி ரைட். ரொம்ப பெரிய கண்டென்ட் எல்லாம் இல்லை இது ஜர்னி. எனி பேங்கர் வில் பி தேர். சபா கேட்குறீங்க. நான் வந்து wolverineக்காக வெயிட் பண்ணுறேன். டிஸ்கோலிசம். You actually want to deploy her? You cannot. டிஸ்கோலிசம் 2-ஆ? Cascade is நல்ல one of விஷயம் our வந்தா. most highly trained ஆமாம். operators. She's been shelved for 5 years. எஸ் The parties marked her as a failure. டெஃபினட்டாக வந்து She 2 தான். won't have to do it alone. Her old squad is டிஸ்கோலிசியம் still உடைய out there. ஃபேன்ஸ் யாராக I இருந்தீங்கன்னா thought they'd all been ripped to shreds. Probably, ஒரு நல்ல மேட்டர். but she can scrape what's left of them. DISEO டிஸ்கோ Lead them to their deaths all over again. And what if she butchers it like last time? We'll do what we always do. Throw more assets at the problem. We have plenty more. SEO ஒன்றா போட்டிருக்கணும். Yes. She's a pathetic, fragile embarrassment. And her methods are so unhinged. But they get results, no? இந்த கேம் ஒன்றா ஆடிருந்தீங்கன்னா Long-range missiles get results. வேறு லெவலில் ஆகும் அந்த கேம். Show a little செம faith. கேம் இது. We're at the end of history. Everything that could go wrong already has. டிஸ்கோலிசம் இல்லையா? என்னடா இது அதிசயமாக இருக்குது. டிஸ்கோலிசம் நினச்சேன் நான். இது இல்லை டிஎல்சியா? டிஎல்சி போகிறேன். என்ன மாட்டுறது? திருப்பி பார்க்கணும். தூக்கத்தில் வரலாம். பழைய ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டரா? அதான் டிஃப்ரெண்ட் கேமா? பார்த்தா அதே மாதிரி இருந்தது. டிஸ்கோலிசம் மாதிரியே இருந்தது. பாவிங்களா, டிஸ்கோலிசம் 2 விட்ருக்கலாமா? பட் வந்து அந்த கேம் உடைய ஸ்டோரி இருக்காது. வேறு ஸ்டோரி போல். புரியுது. ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டருக்கு இந்த இவ்வளோ சந்தோஷமா? ஃப்ளைட் ஸ்டிமுலேட்டர் பெருசாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ண மாட்டேன். பட் அதுவும் ஒரு நல்ல கேம் தான். நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக அந்த கேம். புரியுது. ஃபன்னாக தான் இருக்கும். பட் எனக்கு பெருசாக இது செட் ஆகாது. பேசிக்காக நம்மளுடைய இந்த லைவுக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். பட் பரவாயில்ல. Hostiles inbound. 100 meters in closing. I got 2. East side. Moving right to left. I got 3 west side. Frame shoot. On the T of execute. பேட்டில் ஃபீல்டா? சே கால் ஆஃப் டியூட்டியா? 2. 1. Execute. பேட்டில் ஃபீல்டா? The world as it's commonly known. பேட்டில் ஃபீல்ட் தானா? Alliances கரெக்டாக held சொல்லணும். since the end of World War II. Gone. ஓ ஓகே. பேட்டில் ஃபீல்டு 6ல் வந்து இது இருக்குல்ல, ஸ்டோரி மோட் இருக்குல்ல. ஓகே, ஞாபகமே இல்லை எனக்கு. வந்ததுலேருந்து மல்டிப்ளேயர் காட்டுறதுனால எனக்கு மல்டிப்ளேயர்லேயே மைண்டில் இருக்குது. ரைட்டு. அப்படியா? நிறைய பேர் பண்ணுறாங்களா லைவ் ஸ்ட்ரீமு? நல்ல விஷயம் தான். பேட்டில் ஃபீல்ட் இல்லையா? அது பேட்டில் ஃபீல்டு தான் இருக்கு. ஆமாம், சொன்ன மாதிரி. இது என்ன கேம்? அது பேட்டில் ஃபீல்ட் தான். பேட்டில் ஃபீல்ட் தான். ஸ்டார்டிங்கில் போட்டாங்களே பேட்டில் ஃபீல்ட் ஸ்டுடியோஸ். October 10th.
Hey everyone, I'm Sean Benson. நான் வந்து ஒரு பயங்கரமான பேட்டில்ஃபீல்ட் ஃபேன் அந்த காலத்தில். இப்போ அது மாதிரி ஒரு கேம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சாலிடான கேம் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். For that new look at the single player campaign for Battlefield 6. It launches October 10th. சிங்கிள் பிளேயர் வந்ததுன்னா போடலாம் நம்ம. Now, let's celebrate one of my favorite games of all time, which is marking its 25th anniversary this year. Deus Ex Returns. This PS5 remaster is a collaboration between இவனுங்க அந்த Deus Exல வந்து ஹியூமன் ரெவல்யூஷன் ஒன்று வந்துச்சு. அப்புறம் மேன்கைண்ட் டிவைடடா. ஆமாம், 2 கேம் இருக்குது. அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை ரீமாஸ்டர் பண்ணியிருந்தா இன்னும் பலப்பலன்னு இருந்திருக்குமே. இந்த ரீமாஸ்டர் ரொம்ப சுமாராக இருக்கும். இந்த பழைய கேம் ஆச்சு, ரொம்ப ரொம்ப பழைய கேம் ஆச்சு. இது ரீமாஸ்டர் பண்ணியே ஒரு மாதிரி டிப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் நல்ல ஃப்ரான்ச்சைஸ் இது. ஆக்சுவலாக அவங்க அப்படியே மூட்டாங்க. நல்ல ஃப்ரான்ச்சைஸ் அது. அதெல்லாம் யாரா கேட்டாங்க, யாரா நீட்டா எதுக்கு இது படாது தெரியல. It's almost Halloween, and you know what they say. Wolverine-க்கு தான் வெயிட் Everyone's பண்றாங்க. entitled to one good scare. Wolverine தான் வெயிட் பண்றாங்க. Halloween the game. Death comes to Haddonfield in Halloween the game, a tribute to the John Carpenter classic. The team at IllFonic invites players to an asymmetrical horror sandbox where you can play as a civilian survivor or Michael Myers himself. In each game, it's up to you as survivors to save these hapless townfolk or to hunt them down as Michael Myers. He possesses unique abilities like shape jump, allowing him to move around the map unseen and pop out where you'd least expect him. Playing as a civilian, it's up to you to lead townsfolk to safety, find a phone, and call the police for help. Civilians can also scavenge for gear and weapons to help them survive when they inevitably cross. இந்த படம் பாத்துறீங்களா? படம் ரொம்ப நல்லா இருக்கும். சரியா அந்த படம். Become the boogeyman. Michael Myers. Protect his victims when Halloween. Halloween படம் வந்து நாங்க வந்து ரொம்ப ரொம்ப பயந்து பார்த்துருக்கோம் அந்த காலத்தில். ஒருத்த அச்சால சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. நல்ல படம், செமையாக இருக்கும். அதோட கேம் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் நினைக்கிறேன். தெரிஞ்சு பிளட்பார்னை ரீமேக் பண்ணுங்கடான்னா கத்திட்டு இருக்கானுங்க. அதை பண்ண மாட்டாங்க. You'll battle through the past, taking down gods and toppling cursed empires to save the world from its ruined future. As for that second announcement, Last Epoch's first major expansion, Orobis, will arrive at the same time. ராத்திரி 2:30 மணிக்கு 3 மணியாக போகுதுடா. கொஞ்ச நேரத்தில் எக்ஸ்பான்ஷனை பார்க்கறதுக்கான உட்காந்துருக்கேன். கண்ணில் காட்டுங்க, விஷயத்தை காட்டுங்க, கண்டென்ட்டுக்கு வாங்க. Origin is an open world RPG based on the beloved Japanese series, offering a vast single player campaign and multiplayer areas where cooperation and exploration go hand in hand. Follow in the footsteps of Tristan, the prince of அனன்டான் ஒரு கேம் வந்து முகின் அப்படின்னு ப்ராஜெக்ட் முகின் வந்த கேம். அது வந்து அனன்டா அப்படின்ற ஒரு கேம் வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே ஸ்டைல் தான், ஆர்ட் ஸ்டைல் பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். பட் அது இன்னும் கொஞ்சம் ஒரு பயங்கரமான ஓப்பன் வேர்ல்டு எலமெண்ட் இருக்கிற கேம். செம்ம கேம் ஆக்சுவலாக பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்தது. ஸோ எஸ், அந்த கேம் வந்து நான் ரொம்ப ஹைப்டாக இருக்கேன் பேசிக்காக. ஸோ கண்டதே இருக்காது போல ப்ரோ. 15 மினிட்ஸ் முடிச்சிருக்கீங்களா? தெரில, பார்ப்போம். ஏதாவது ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம். ஸ்டார்டிங் எடுத்த உடனே கண்டிப்பாக உளுவரன் பண்ண மாட்டாங்க. உளுவரன் சப்போஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா. ஸோ கொஞ்சம் லாஸ்ட்டாக வரும். Mega Man and his trusty vehicle, the Rush Roadster, join the lineup as part of the Mega Man DLC pack that arrives. இந்த மாதிரி டைப் கேம்ஸ் வந்து நீங்க நிறைய PlayStation ஈவென்ட்ல பார்க்கலாம். இந்த வருஷம் இல்ல, எல்லா வருஷம் எல்லா ஈவென்ட்லயும் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வரும்.
ஸோ Also included is a அதெல்லாம் stunning தெரிஞ்சது நான் எதிர்பார்த்தது தான் reimagining of இதெல்லாம். Dr. Wily's castle from the Mega Man series. Familiar sights and sounds will take players back to some of Mega Man's most memorable adventures. The Mega Man DLC pack comes to PS5 next year as part of the Season Pass and Digital Deluxe Edition. The early unlock period is already underway, so Digital Deluxe Edition owners can get into Sonic Racing Cross Worlds right now. Up next, 2 announcements from Koei Tecmo Games, including a release date for Neo 3. Neo 3க்கு ரிலீஸ் டேட் வருதா? ஓகே. It is I who will be Shogun. Kurimatsu, why? You'll never understand what it means! I am Himiko. On my honor as queen, I shall defeat Hiroko. My timeless friend. ஆமாம், பிளேஸ்டேஷன் சாட்டில் நிறைய இறங்கியிருப்பானுங்க, கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுமைங்கிறது வாழ்க்கையில் யாருக்குமே இருக்காது. கரன்னு கடிக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. கரெக்டாக அப்படிதான் இந்த சாட் இதுக்கு போனாங்க, 007க்கு பண்ணாங்க. 007 ஸ்டார்டிங்கில் கார் ஓட்டிகிட்டே போவான். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு கார் ஓட்டியிருப்பாங்க தெரிஞ்சு. ஓட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அந்த காம்பேட்டெல்லாம் பார்த்துட்டு வாய மூட்டாங்க. நல்லா இருக்கு அது. அந்த கொஞ்ச நேரம் அது உள்ள ஒரு முடிகிற வரைக்கும் அது பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதில்ல, உடனே கடகடன்னு கடிச்சிட வேண்டியது. இப்போ உண்மையிலேயே செகண்ட் ஹாஃபில் கேவலமாக இருக்குது இந்த ஈவெண்ட்டு. அப்போனா கழுவி ஊற்றலாம், நல்லா இல்லை அப்படின்னு. இப்போ தான் ஆரம்பிச்சது. நமக்கு தான் இது ஆக்சுவலாக லேட் நைட்டு, அதனால தான் நமக்கு எரிச்சலாக இருக்குது ஹைப்பராக. அவங்களுக்குலாம் வந்து பகலில் தான் சாதாரணமாக பார்க்கலாம், ஆனால் அதை பண்ண மாட்டானுங்க. நியோ 3 வந்து February 6th. ஓகே, நைஸ். எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். நியோ 2 ரொம்ப பிடிக்கும், நல்ல கேம். உள்வரேன் தான் நானும் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. என்னாச்சுன்னு தெரில, வரலான்னு வச்சுக்கோங்க. வெறியாயிடும் நல்லா. ஓ, ரீமேக்கா? நல்ல ரீமாஸ்டர் நினச்சி பயந்துட்டேன். பரவாயில்ல. டைனசிட்டி வாரியர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேம். சின்ன வயசில் ரொம்ப ஃபன்னாக ஆடுவேன். சரியான கேம். டாட்டாப்பா தம்பி 40 பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்கிற சிக்க வடாடுற மாதிரி இந்த பால் வந்து 2000 பேர் இருப்பானுங்க, நிற்பானுங்க. சரி, அச்சு கொளுத்து வர பால். சரியான கேம். டைனஸ்டி வாரியர் 3 கம்ப்ளீட் எடிஷன் ரீமாஸ்டர். ஓ, ரீமாஸ்டர் அவ்வளோ சூப்பராக இருக்கா? அடேங்கப்பா. என்ன அது? சரி, ரொம்ப எல்லாம் மாரி போறீங்கடா. Another world snuffed from existence. Our focus, our true objective, is to save this world, our current world. Need I remind you that tampering with history is strictly... என் பொறுமையும் போதுடா டே, என் பொறுமையே போதுடா. அட்லீஸ்ட் புது அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது பண்ணுவானுங்கன்னு பார்த்தா இவங்க ரீமாஸ்டரும் எக்ஸ்பான்ஷன் அப்டேட்டை விட்டுட்ருக்கானுங்க. மேபி அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் பிளேலே பார்த்துட்டு முடிஞ்சிருச்சோ அதெல்லாம். அனிமி சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்ண அனிமி சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திக்கணுன்றீங்களா? அனிமி சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதோட நிறுத்திக்கணும், கேம் பிளே வைக்கக்கூடாதுன்றீங்க. இது ரொம்ப ஃபேமஸான கேம் ப்ரோ, அதனால் மேபி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். Bro, stop with the Wi-Fi games. Back in June, we debuted Final Fantasy Tactics: The Ivalice Chronicles right here on State of Play.
Today, we're joined by the game's director, followed by news from other special Added guests who update. are joining us just as Tokyo Game Show kicks off in Japan. 皆さんこんにちは。ファイナルファンタジやらいわーバリーズクロニクルズのディレクター前広です。プレイステーションで発売したオリジナルのファイナルファンタジータクティクスから30年近く経った今காதலர் தினம் குணாலுக்கு வயசான மாதிரி இருக்கிறான் யாரா அவன் 一本として挙げてくださっており、オリジナルスタッフの一人として大変嬉しく、மண்டை பெருசா இருக்கு உடம்பு குட்டியா இருக்கு விசித்திரமான ஆளா இருக்கான் 新しい形で再び皆様にお届けできることに我々もワクワクしています。 The rage is justified on chat ファンの方はもちろん、போற போக பார்த்தா அப்படிதான் போல プレイヤーの方にも快適に遊んでいただけるように様々な工夫を行いました。 கடிக்க வேண்டிய விஷயம் தான் கடிக்க வேண்டிய ஆள் தான் நீங்க கடிப்பட வேண்டிய ஆள்றா நீங்கலாம் சோனி போட்டு கடிச்சே ஆவண்டா அவங்களலாம் 楽しんでいただける内容となっておりますので、ぜひ遊んでみてください。それでは発売を ஏதாவது அவங்க பேசுறாங்களே அவங்களாம் அட்லீஸ்ட் இந்த பிசி கேமிங் ஷோலாம் ரொம்ப அட்டூழியம். அது எக்ஸ்பாக்ஸ் ஈவெண்ட் அப்படி தான் இருக்கும், பிசி கேமிங் ஷோ அப்படி தான் இருக்கும். அதை வந்து பேசுகிறாங்களா நடுவில் அவங்களாம் வந்து கவலையப்படாதீங்க, இன்னும் ஒரு முக்கியமான கேம்ஸில் வரப்போகுது, அது வரதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நடுவில் பேசுவாங்க. அது கொஞ்சம் ஆறுதலாக வருதோ இல்லையோ கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இவனுங்க அது கூட பேச மாட்டானுங்க. என்ன கிரிம் பேர்லாம் アンクルさん、いよいよ発表できる時が来ました。タイトル名はレッド・イット・ダイ・インフェルノです。なるほど。ということはレッド・イット・ダイの正当後継作品ってことですね。はい、開発チーム頑張ってます。このゲームは近接アクションとローグライトを軸に PVPVE の仕組みを取り入れたいわばエクストラクションアクションゲームとなっています。プレイヤーは地獄門と呼ばれる巨大な穴を探索するレイダーとなり、たくさんの恐ろしい怪物やபேட்டில் ராயல் மாதிரி தெரியலையே பேட்டில் ராயலா அது 入り乱れているフィールドを探索し踏破を目指します。今度は地獄なんですね。はい、探索で手に入れたアイテムバトルロイヤルだね。無事生還したいところですが、死亡すると全てロストしてしまいます。 கடைசியில் கோஸ்ட் ஆஃப் ஷோட்டை முடிச்சா ஆமாம் ப்ரோ அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா கையை நானே கடிச்சிருவேன், நானே கையை கடிச்சிருவேன், முதுகெலும்பை பிடுங்கி ボディの入れ替えを何度も何度も繰り返し、一番強い自分を作り上げてどこまで潜れるかを競うのが醍醐味となっています。皆さんに新たな面白さを感じてもらえると嬉しいです。காஸ்ப்ளே வேற ரொம்ப டென்ஷனா இருக்குறான் ப்ரோ, காஸ்ப்ளேவே இல்ல ப்ரோ. இந்த இதுதான் ஒரு காஸ்ப்ளே போட்டு வந்திருக்காரு. லெட் இட் டை யார் சொல்றான்? ஐயா அப்படியே தான் சேதாரம் ஆச்சு. யா இசட் பிபிஓ அப்படியா? சரி பேட்டில் ராயலாக இருக்குமோ? உள்வரன் இல்லை போல ப்ரோன்றாரு. உள்வரன் இல்லை தான் போல, தெரில. லாஸ்ட்டாக வருமோன்னு டவுட் இருக்குது, இன்னும் எனக்கு ஹோப் இருக்குது. ஏன்னா எல்லாருமே இந்த வாட்டி சொன்னாங்க ப்ரோ இது வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே பேசியிருந்தாங்க. டெஃபினட்டாக வர வாய்ப்புகள் இருக்கலாம், பார்ப்போம். அதனால தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு என் சின்ன ஹோப்பே இருக்கு காரணம் தான். ஓகே ஆக்சுவலாக அந்த ஐடியா நல்லா இருக்கு, இந்த ஆர்ட் ஸ்டைலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. பட் ப்ராப்ளம்னா எனக்கு ஒரு ஃப்ரேமில் டூ மச்சாக அந்த ஒரே கலரில் இருக்கிறதுனால எல்லாமே அப்படியே மர்ஜ் ஆகிடுது. என்ன நடக்குதுன்றது புரிய லேட் ஆகுது. ஸோ எஸ் அது மாதிரி கொஞ்சம் கிளம்சியாக தெரியுது அது. பட் அந்த ஆர்ட் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது, ஐடியா நல்லா இருக்கு. ஐ மீன் அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. デスクワークスディレクターの藤井智です。集夜社ゲームズプロデューサーの山本です。完全新作クロノスクリプト。இப்போலாம் இங்கிலீஷில் யாருமே வரதில்லை பார்த்தீங்களா? ப்ளே ஸ்டேஷன் ஈவெண்ட்டில் இல்லை, நிறைய ஈவெண்ட்டில் இங்கிலீஷில் யாருமே, ஒன்று கொரியனாக இருக்காங்க, ஜாப்பனீஸாக இருக்காங்க, சைனீஸாக இருக்காங்க. இந்த 3 பேர் தான். ここから脱出をするという探索型 2D アクションアドベンチャーゲームとなります。
手書きのペン画というアーティストメトロイドね、奥の深いダークファンタジーとして皆さんにお届けできるPlayStation chat கொல்றாங்களா終わらない物語がテーマですが、開発はしっかりと終わらせます。クロノスクリプトエンドレスエンドは2026年発売予定です。さらなる続行をお楽しみに。ஏன்னா இவங்க மட்டும் தான் இப்பெல்லாம் கேம் பண்ணுறாங்களா, வேறு யாருமே பண்ணுறது இல்லையா? எனக்கே டவுட்டாக இருக்குது. மற்றவங்க பூரா இப்படி தான் இருக்காங்க. Citizens of Pywell. Today, a new chapter in this land's history shall be written. அதான் வரலையேன்னு பார்த்தேன். வட்டாயா அவன் இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆக்சுவலாக இது நான் சும்மா ஃபண்டா போடலான்னு பார்த்தேன். உண்மையாக வந்துட்டு வந்துட்டான்டா. The time has come to do what we believe to be right. Cliff, seek out your Greymane comrades. Uncover the truth that lies within. And let your heart speak. லைட்டா கிராஃபிக் டவுன்கிரேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல உங்களுக்கு? இது All will come together as one. We fight for the future of all. இல்லையே, இதுக்கு முன்னாடி வந்த ட்ரெய்லர் இந்த அளவு இப்படி இல்லையே. ஏய், இது அதுவே இல்லையா? அதுதானா? இது கிரிம்சன் டெசர்ட்டா? Your fight is not for revenge, nor glory, nor pride. இல்லையே, இது கிரிம்சன் டெசர்ட் இந்த கிராஃபிக்ஸ்ல இல்லையே. இது ரொம்ப டவுன்கிரேடா தெரியுது. Remember who you are and let it guide your path. For at the end of it, அந்த கேம் தான். Find the answers you seek. அப்பா டேட் குத்துறான்டா ஒரு வழியா. அப்பாடா ஒரு வழியா டேட்டு குத்துறான்டா. ஆனால் இது கன்ஃபார்மாக டவுன்கிரேட் தான். நான் செக் பண்ணணும், அது போட்டு பார்க்குறேன். ஒரு வழியாக கொடுத்துட்டான், ஒரு வழியாக திருடிட்டான்டா அவன். அந்த மாதிரி ஒரு வழியாக கொடுத்துட்டான்டா. ஃபோன் பண்ணி சொல்லுங்கடா எல்லாருக்கும். வெற்றி வெற்றி. ஸ்பீக்கர், சோனி ஸ்பீக்கர் ப்ராடக்ட் விற்க வந்துட்டான். அடுத்து 2-3 மணிக்கு ப்ராடக்ட் விற்றுனுங்களாம். ஸ்பீக்கர் நாங்கள் ஏன்டா என்னடா இப்படி பண்ணுவீங்க? சோனி ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்கும், பட் அதை ஒரு ப்ளே ஸ்டேஷன் பொம்மை போட்டு விற்றா பார்த்தியா, அதுதான்டா மார்க்கெட்டிங், அதுதான்டா சோனி. இந்த ஆப்பிள், சோனி இவனுங்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒன்றுமே கிடையாது. சோனி ஸ்பீக்கர்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஸ்பீக்கர்ஸ், சமதரமான ஸ்பீக்கர், சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அதுலேருந்து தனியாக கேமர்ஸுக்கும் தனியாக ப்ளே ஸ்டேஷன் ஸ்பீக்கர்னு விட்டான் பார்த்தீங்களா? சோனிலே விடு, நல்ல ஸ்பீக்கர் தான். ஆஹா, அப்படி இருந்தால் அதை வாங்க மாட்டாங்க. அந்த ப்ளே ஸ்டேஷன் போட்டால் தான் நாங்கள் வாங்குவோம். இந்த பேர் இருந்தால் தான் அது. அப்போ தான் அது கேமிங் எடிஷன். இந்த ப்ளே ஸ்டேஷன் இருந்தால் அது கேமிங் எடிஷன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு விட்டுருக்கான். எவ்வளோ பார்த்தீங்களா? இப்போ இது எவ்வளோக்கு விற்பான்னு நமக்கு தெரில. ரொம்ப பயங்கர காஸ்ட்லியாக இருக்கலாம். பட் இதே சோனியில் வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கும், அது இன்னுமே சீப்பாக இருக்கும். That was your first look at the Pulse Elevate wireless. But I want to get speakers for my PC. நான் சொல்கிறேன் அப்புறமா வாங்க, என்ன பிராண்ட் வாங்கலாம், வேறு லெவல் பிராண்ட்லாம் இருக்கு. நான் சொல்கிறேன், நிறைய பேர் தெரியாது. Visit PlayStation blog for even more details. Now, let's check in on what's next for PlayStation Plus. Up first is the October monthly games lineup. Cherry. The creepy and captivating Alan Wake 2 arrives just in time for spooky season, with Goat Simulator 3 and Cocoon rounding out the list. These all arrive for PlayStation Plus Essential members on October 7th. Cherry. You remember me? Last of Us. You remember me. The Last of Us Day is this Friday, September 26th. As part of Naughty Dog and PlayStation's annual celebration of this beloved series, we are thrilled to confirm the addition of The Last of Us Part 2 to இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபோட்டோவாக போட்டு போஸ்ட்டாக போட வேண்டிய கண்டென்ட். வீடியோவாக போடுறாங்க அப்படின்னா எப்படி ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு போஸ்டிவாக போட வேண்டியது, சின்ன போஸ்ட்டில் வர வேண்டியது. இந்த மாதிரி வந்துருச்சு. என்ன பேச்சு பேசலாம் பாருங்க. அதுக்கு
Our update to the PlayStation Plus Classics catalog is extra exciting for fans of fighting games and the number 3. Tekken 3 from the original PlayStation and Soul Calibur 3 from the PS2 are coming to the service later this year. Also arriving this year, another all-time classic from the PS2, Tomb Raider Anniversary. PlayStation 5 ஆட போறோம். A special message from the creator behind one of PlayStation's most iconic franchises. எல்லாரும் போறானுங்க. தெளிச்சிட்டடா நான் இப்ப ஆக்சுவலா. என்ன மோட்டோ ஸ்போர்ட்டா? 皆さんこんにちは。グランツーリスモシリーズプロデューサーグランツーリスモはです。本日はですね、すごく素敵なアップデートをお伝えできることを大変嬉しく思います。சொல்றீங்களா போறடா எல்லாம் இங்கிலீஷ்ல வந்து பேசுங்க இல்ல அந்த மாதிரி ஆளு யாருமே இல்லையாடா ஏன்னா அப்ப யாருமே ஃபாரினர்ஸ் இல்லைன்னா ஒரு ஆப்பிரிக்கன் இல்லைன்னா வந்து அது சொன்னா வேற ஓக் கல்ச்சர் ஒரு ஃபாரினரு ஆப்பிரிக்கன் இல்லைன்னா இந்தியன் யாருமே வந்து கேம் பண்றது இல்லையாடா வரவன் பூரா இந்த மாதிரியா நீனாடா அர்த்தம் இந்த ஈவெண்ட்டை விடுங்க நான் பார்த்த நிறைய ஈவெண்ட் இப்படிதான் இருக்கு எனக்கு புரியல என்ன மேட்டர் கொஞ்ச நாளா வந்து இந்த அனிமி பார்க்குற மாதிரி இப்போ இருக்கு லைஃபே அப்படிதான் இருக்க மாதிரி இருக்கு எல்லாருமே இந்த அவங்க வந்து லாங்குவேஜில் பேசி கீழே சப்டைட்டில் பார்த்தா என்ன மேட்டர் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு பேசாம தூங்கிருக்கலாம் நானே வந்து மாட்டிக்குவேன் அப்பவே போஸ்டர்லாம் போயிருக்கலாம் கொழுப்பு 皆さんのおかげで30年かけてグランツーリスモは1億本を達成しました。本当にありがとうございます。புரிஞ்சிச்சு இருங்க ஏதோ இருக்கா என்னது என்ன சைடில் ஒரு கலர் லைட்டாக போட்டு எது ஒரு எடிஷன் வாங்க 500 எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்க எல்லா மாதிரி போகிறாங்களா என்னது இது சொன்னல வரும் எல்லாருமே போட்டிருந்தாங்க வந்துட்டாயா Okay. I'd like to say I'm not a violent man. The trouble just has a way of finding me. But I'd be lying. Oh. Wolverine costume la and the bike unexpected ra adu. How far I run. Nice. ஆக்சுவலாக காம்பவுண்டை விட பார்க்கறது வந்து ரொம்ப அழகாக நினைக்கிறேன் அந்த கேமில் இருந்தது I ain't no hero. I'm Wolverine. கட்சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்கு டேட்டு கொடுத்துருங்க ஒழுங்காக டேட்டை கொடுத்துரு டேட் ஃபால் 2026 இன்னுமாடா தேவை உங்களுக்கு டைம் எவ்வளோ வருஷமாடா எடுத்து பண்ணிருக்கீங்க The question that comes up a lot to us at games is, are you going to make a Wolverine game that is as violent, as visceral as the character in the comics? Working with Wolverine is interesting because part of the root to who he is that he's an unreliable narrator. He has gaps in his memory. So Wolverine doesn't really remember a lot of his life. முடிச்சிட்டு என்னோட தாட்ஸ் நான் சொல்றேன் இத பேசி முடிச்சிட்டோம்
He's this ball of rage and fury, but then he could turn on a dime and he could be very, very kind and tender in the next moment. When we're casting for someone like Logan, what we're looking for in character traits are someone who can convey a lot with very little being spoken. நல்லா ஆப்டிமைஸ்டாக வந்தால் போதும். அது வந்து நம்ம ஸ்பைடர்மேன் 2 பார்த்தோம், ரொம்ப மோசமாக இருந்தது. பட் ஸ்பைடர்மேன் 1 அளவுக்கு இருந்தாலே எனக்கு போதும். கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, நான் சொல்கிறேன், பேசுகிறேன். அது That level of acting and being able to just deliver that performance with believability across both spectrums was something Insomniac, ourselves, we all agreed he's the one. We don't need to see anybody else. Hey, I'm Liam McIntyre, and I play James Logan Howlett in Marvel's Wolverine. That's not bad. That one sort of works. Fans out there know what Wolverine is, who he is. My job is to try and find the essence of who Wolverine is, especially as it applies to our story. People hurt him, people take from him, people betray him. He still fights for people who can't fight for themselves. It's one of the greatest honors of my life, one of the biggest responsibilities I've ever had, and one of the coolest things I've ever got to do. The entire game is built around staying true to the Wolverine experience. And then how do we want to put our Insomniac stamp on that? How do we want to put our own spin and creativity, but still give something new and fresh the fans are going to be excited about? It's the full package. It is a level of detail that we've never been able to do before. You could see it in the trailer. You can see pores. You can see blood in between the little lines of his teeth. I love the attention to detail. It's exciting that we're going to be able to bring that kind of fidelity to players. Wolverine is a character who goes அந்த இடம் தான் லீக் ஆச்சு இல்லையா? Canadian wilderness, you'll see Japan. There's a shot where Logan is sliding down that rooftop and you can see அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு actually. It's always nice teasing the depth and so the amount of slide basically. Omega Red makes an appearance, Mystique is there, and there are some hints to other characters that fans of Wolverine will recognize for sure. Another visual element of Marvel's Wolverine is the blood. The blood tech that was put into this game is pretty phenomenal. There's a part in the trailer where Logan jumps down and then he does the claws up through the face. That one I thought maybe was going to be taking it too far, but I am so glad that we have it. என்னோட ஹோப் வந்து தெரியும் எனக்கு நிறைய பேர் போட்டுருந்தாங்க கண்டிப்பா. Wolverine's combat, making that special YouTube alternatives, making it feel different to anything else you've played. That's a tough job. தெரியும் நிறைய பேர் போட்டுருந்தாங்க, அதனால தான் சரி அட்லீஸ்ட் லாஸ்ட்ல காட்டுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். Just visceral and immediate and so incredibly satisfying. And I was like, this is gonna be amazing. We're pretty excited about the artwork that we're using on the cover. It's dynamic, it's rough-edged. You notice it doesn't look like our past games. It has a sense of urgency and forward movement and rage and fury, and that's Wolverine. One of the cool things about Insomniac is they are probably the most collaborative group of people I have ever worked with. They make you feel part of their team. That's not something you always get. We've been in a creative collaboration with Insomniac Games and PlayStation for like over Spider-Man. a decade now. We've made some of the greatest superhero games of all yeah, time. Yeah, open world and that was always the goal. Making games. I mean, open world இருக்குமா? Fans are going to be excited, but I'm also really excited Spider-Man மாதிரி இருக்குமான்ற டவுட் நினைக்கிறேன் எனக்கு. We're focused on making the best Wolverine game ever. Spider-Man மாதிரி open world இருக்குமான்ற டவுட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. And the Wolverine team especially, we want to thank you for taking time to watch our trailer. ஏன்னா வேற வேற ஏரியாவில் இந்த ஸ்டோரி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே ஓப்பனலாக இருக்கிறது டவுட்டு தான். ஓகே ஃபுல்லாக முடிட்டோம் சொல்கிறேன். ரைட் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த Wolverine கேமுடைய கேம் பிளே ஃபைனலாக பார்த்துட்டோம், ஆஃபிஷியல் கேம் பிளே. இதுக்கு முன்னாடி இது லீக்ஸ் வந்தது, அதுலேயே வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய விஷயத்த பார்த்துருப்போம். அண்ட் இப்போ வந்து அதோட அஃபிஷியலான ரிலீஸ் வந்திருக்கு. ஸோ எஸ், எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஐ மீன் விஷுவலாக சொல்கிறேன். லீக்ஸில் வந்த விஷுவலும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் பாலிஷ்டு வெர்ஷனாக இருக்குது, அவ்வளோதான். கொஞ்சம் பரபரன்னு இருக்குது ஷைனிங்காக, அவ்வளோதான். பட் இதில் வந்து இது ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு ஏதோ ஒரு சின்ன விஷயம் அது இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த Wolverineனுடைய ஆர்ட் ஒர்க் இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. ரைட்டா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த Wolverine இருக்கான் இல்லையா, இவன் பேசிக்காக
மொத்தம் 2 டைப் உல்வரன் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒன்று வந்து காமிக் அக்யூரேட் உல்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப குள்ளமாக இருப்பான், குட்டையாக சுருட்ட முடி வச்சுருக்கான்ற மாதிரி கொஞ்சம் குள்ளமாக இருப்பான் அவன் பார்க்க. ஓரளவுக்கு ரொம்ப பீஸ்டியாக தெரியும். அவனோட ஷோல்டர்லேருந்து அவன் அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்டியாக இருப்பான். குள்ளமாக இருப்பான், பட் ரொம்ப பீஸ்டியாக தெரியும் அவன் பார்க்க. கையெல்லாம் பயங்கர ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அவன் பார்த்தீங்கன்னா. அப்படி தான் வந்து அவனை காட்டுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம். இன்னொன்று இந்த மூவியில் இருக்கிற நம்ம ஹியூ ஜாக்மேன்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உல்வரன் இருப்பான். ஸோ இந்த 2 டைப் உல்வரன் வந்து ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான உல்வரன்ஸ். எனக்கு தெரிஞ்ச இந்த ஷார்ட் வெர்ஷன் உல்வரனை காட்டுறது கேமிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ எஸ், அது வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி காட்டியிருந்தால் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த உல்வரன் அவ்வளோ பீஸ்டியாக எனக்கு ஃபீல் ஆகலை. லைக் நீங்கள் ஸ்பைடர்மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்பைடர்மேன் வந்து சண்டை போடும்போது அது வந்து அவனோட மேசிவ் ஃபுல் பவர் வச்சு அடிக்கிற ஒரு ஃபீல் இருக்கான். ஏன்னா அவன் சின்ன வயசு பையன். அவனுடைய காம்பேட் எப்படி இருக்குமோ எனக்கு என்னமோ அந்த மாதிரி தான் இது கொஞ்சம் ஃபீல் ஆகுது. மேபி இன்னும் கொஞ்சம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அந்த விஷயத்த கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு தோணுது. ஏன் அப்படின்னா, உண்மையிலேயே உல்வரன் அடித்தான்னா செதறணும். அவன் அடித்தா அது நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். ஆனால் வந்து விஷுவலாக சொல்லலை, பட் வந்து நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு எஃபெக்ட்ஸ் கொடுத்தாலாச்சு அப்படி சொல்கிறேன். இல்லைனா கேமரா ஆங்கிள் அப்படி இருக்கலாம். இல்லைனா அந்த காம்பேட் சிஸ்டமோடைய அந்த கேமரா மூமெண்ட்ஸை வந்து சினிமேட்டிக் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ட்விக் பண்ணிங்கன்னா மேபி அதிலே பண்ணிடலாம். நீங்கள் அடித்து பண்ணுறது அப்படி அவசியம் இல்லை. பட் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவான், சாஃப்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு தருது இது. ஸோ அது வந்து எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு டவுன் கிரேடாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா அது மற்றதை விட. பட் விஷுவலாக பார்த்தீங்கன்னா ஓகே, விஷுவலாக இது ஓகே தான். பட் உல்வரன் வந்து நம்ம பேசிக்காக இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா மூவியே பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கான ஒரு மூவியாக இருக்கும் அண்ட் ஒரே டோனில் இருக்கும் அந்த மூவியும். பட் அந்த சைனா உல்வரன் பார்ட் 2 நினைக்கிறேன், அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ட்ரிபிள் ஏ டைட்டில்னு ஃபீல் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு சுத்தமாக ஃபீல் ஆகலை ட்ரிபிள் ஏ டைட்டில்னு. ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. எனக்கு அந்த கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து இப்படியே இருந்து ரிலீஸ் ஆகி கேம் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும். கேம் நல்லா இருந்தால் ஓகே ஃபைன். பட் அந்த சண்டை போடுற அந்த மெக்கானிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பீஸ்டியாக இருந்ததுன்னா நம்மள ஒரு பீஸ்ட் மாதிரி ஃபீல் பண்ணேன். நீ இப்போ டைல் லைட் பீஸ்ட்னு ஒரு கேம் ரீசெண்டாக ஆடுறேன், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதை அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பக்கம் எகிரி போய் ஒருத்தன் விழுவான். அது வந்து இப்போ அந்த ஃபீல் நமக்கு காட்டுதில்ல. அந்த ஃபீல் இப்போ இவ்வளோ நேரம் கேம் பிளே காமிச்சாங்க, அது நமக்கு இல்லை. இப்போ பாருங்கள், அது வந்து இதில் இருக்குது, கட்சீனில் கூட பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் ஓகே, அது கூட ஓகேன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் கட்சீன்ஸில் இருக்குது. பட் நான் சொல்ல கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் அது இருக்க மாட்டுது, கட்சீன்ஸில் இருக்குது அந்த எஃபெக்ட்ஸு. இப்போ ஃப்ரண்ட்டில் போவோம் என்ன கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ நம்ம போனோன்னா கரெக்டாக எந்த இடம் நான் சொல்கிறேன் வரும் பாருங்கள். கிரிம்சன் டசன் உல்வரன் தவிர எல்லாமே அணிதான், தேவையில்லதான் அணிதான். இல்லை ஆல்ரெடி அவங்க ஸ்டேட்டஸ் போய் நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க ப்ரோ. அதனால் எல்லாமே சூப்பர்லாம் இருக்காது, 1-2 தான் இருக்கும். அதை எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் கரெக்டு ப்ரோ. ஆனால் ஸ்பைடர்மேன் 2 பார்க்க செம்மையாக இருந்துச்சு, எனக்கு ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அதான் சொல்ல வரேன், எனக்கு கிராஃபிக்ஸ் டீக்ரேட் பண்ண மாதிரி இருக்குது ப்ரோ. ஸோ எஸ், இது வந்து இவங்க இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்க தான் தோணுது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக அந்த மாதிரி பண்ண மாதிரி தெரில எனக்கு. இது இன்டென்ஷன் இந்த கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, இந்த ஃபீல் வந்து இவங்க இன்டென்ஷனலாக தான் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதில் எனக்கு ஒன்றும் அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண தானே வச்சுக்கோங்களேன். பட் வந்து இது பாருங்கள், இப்போ இதெல்லாம் பாருங்கள், மேபி கொஞ்சம் அந்த கேமரா ஆங்கிள்ஸில் இல்லைனா கொஞ்சம் அந்த உதைக்கும் போது இருக்கிற அந்த எஃபெக்ட்டு அதிலலாம் இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் இருந்ததுன்னா மேபி நல்லாயிருக்கும்னு தோணுது. பட் இது ஃபைனல் ப்ராடக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 1 வருஷம் இருக்குது, கண்டிப்பாக 1 வருஷம் வந்து டெவலப்மெண்ட்லாம் இருக்க போகுது, டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ்லாம் இருக்க போகுது இந்த கேம். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்க போகுதுன்னு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ இந்த கிளாஸ்லாம் வந்து பாருங்களேன், அவன் ஸ்லைடு பண்ணுறான்ல, அந்த சீன் பாருங்கள். அந்த கிளாஸ் வந்து கரெக்டாக காட்டணுன்னா எங்கே தெரியுமா வந்துச்சு, அது
இங்கே வரும் பாருங்க. இப்போது கரெக்டாக பாருங்கள், அது வந்து ஏதோ மேலோட்டமாக இருக்க மாதிரி தான் இருக்குது பார்க்க. அண்ட் ஆல்சோ அந்த இம்பேக்டும் இல்லை. அதுலேருந்து அந்த ஸ்பார்க் வருதுங்கிறதே எனக்கு ரெண்டாவது பார்க்கும்போது தெரியுது. அது தேய்க்கும் போது அந்த இம்பேக்ட் இல்லை. இதே நீங்கள் காட் ஆஃப் வார்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். காட் ஆஃப் வார்லாம் இதே சோனியில் பண்ணப்பட்ட கேம் தான் அது. கை காலெல்லாம் அவன் அடித்து பிக்கிறான்னு நமக்கு ஃபீல் ஆகும், அது இருக்குடா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் இல்லை. இது வந்து அந்த ஸ்பைடர்மேன் ஸ்டைல் ஃபைட்டிங் மாதிரி இருக்குது. ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவான் எல்லாரையும். நான் சொல்கிறது அவன் அடிக்கிறான் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது, பட் ஆனால் நமக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஸ்பைடர்மேன் ரொம்ப கேஷுவலாக அப்படியே ஸ்விங் பண்ணிட்டு அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு இதில் இருக்குது. அதுதான் எனக்கு அது ஒன்று தான் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இட் மேக்ஸ் cause he is fighting with his claws, not necessarily his fist, so we won't be able to feel the thug அப்படின்றீங்க. ஸோ அது எனக்கு புரியுது, பட் ஆனால் மூவிலேயே அப்படி கிடையாது. இப்போது நீங்கள் சரி அப்படி அதை விட்டுருங்க, இப்படி கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி உல்வரின் ஒரு கேம் ஒன்று வந்திருக்கும். அந்த கேமுடைய காம்பேட்டும் இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியும். அது வந்து கொஞ்சம் ஸ்னாப்பியாக இருக்கும். ரெண்டாவது அவனை ரொம்ப பீஸ்டியாக காட்டுவாங்க. அடித்தானா எக்ரி போய் விழுறதுலேருந்து எல்லாமே இருக்கும். இது மாதிரி ஸ்லக்கிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. அந்த அடிக்கிறதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. மெத்திர அடித்த மாதிரி இருக்குது. அதாவது ரொம்ப இதுவாக இல்லை. அந்த கிளாஸ் வந்து அடித்து உள்ளே போகுது, ரத்தம் தெரிக்குது. அதை வச்சு தான் அங்கே ஏதோ ஒரு அக்ரெஷன் இருக்குன்றது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கையில் கிளாஸே இல்லாமல் வெறும் கையில் அடித்தாலே அந்த ஃபீல் இருக்கும்ன்றீங்களா? கிளாஸ்லேயே அந்த கேமில் இருக்கும். நான் சொல்கிறேன், அந்த கேமில் வந்து பயங்கரமாக இருக்கும். அவனை அடித்தானா அவன் ரியாக்ட் பண்ணுறான்ல, அந்த எனிமி ரியாக்ட் பண்ணுறான் இல்லையா, அதெல்லாம் வந்து அவன் ரொம்ப அடித்த செகண்டு கிழிச்ச செகண்டு அவன் இப்படி ஆடுவான், எங்கெங்கேயோ போவான். அந்த மாதிரி இது இல்லை. அந்த எனிமீஸ் வந்து அவ்வளோ ரியாக்ட் பண்ணுற மாதிரி தெரில இதில். ஆர் எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீல் இருக்கா அப்படின்னு தெரில. ரொம்ப சாஃப்டாக இருக்கா மாதிரி தான் இருக்குது இதெல்லாம். இந்த இடம் பர்டிகுலராக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பழைய காலத்து கேம் ஃபீல் தருது. இந்த இடம்லாம் விஷுவலாக ஓகே நல்லாயிருக்கு, பட் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. அது எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ் சொல்கிறேனையா, அந்த கேம் அளவுக்கு அந்த கேமை விட இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மடங்கு ஜாஸ்தி இருந்திருக்கணும். ஏன்னா உல்வரன்னாலே அதான் அக்ரெஷன் ஒன்று, ரெண்டாவது அந்த கேம் கிராஃபிக்ஸை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு இது வரணும். அண்ட் அந்த ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அது கூட அந்த கேமில் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அது. ஸோ சைஸ் ஸ்க்ராலிங் கேமாக இருக்குமோ ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் தெரியுது எனக்கு. இந்த குவாலிட்டிலாம் பாருங்களேன், அந்த பிரிக்ஸோடைய குவாலிட்டியிலேருந்து அண்ட் கலர் சூஸ் பண்ணியிருக்க விதம், குரோமேட்டிக் அப்டேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேமில். அதை பண்ணியிருக்காங்க. பட் அதனால் எனக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஏன்னா நம்ம ரீசெண்டாக பார்த்த 007 கேம்லேயே அது இருந்துச்சு. ஸோ வந்து அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் ஏதோ சொன்னேன் இல்லையா, ஒரு சாஃப்ட்வேர் சைடில் இந்த கேமை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன். பட் இந்த இப்போ பாருங்கள், அவன் கையை வெட்டுறான். நான் 2வது தடவை பார்க்கும்போது தான் அவன் கையை வெட்டான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல கையை வெட்டியிருக்கான்றது 2வது தடவை பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதுதான் சொல்ல வரேன், அந்த ஒரு அக்ரெஷன் இல்லை. மேபி இது இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்களா, இது இந்த ஏன்னா ரொம்ப அக்ரெசிவாக காட்டக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்காங்களா என்னான்னு தெரில. ஏதோ ஒரு குறையுது இந்த அதுவும் இந்த கலர் கிரேட்லேருந்து எல்லாமே. நான் கரெக்டாக சொன்ன ரெட் ஃப்ராக்ஷன் கொரில்லான்னு ஒரு கேம் இருந்தது அந்த காலத்தில். அந்த கேம் மாதிரி ஒரு கட்சின் பார்க்குற ஃபீல் இருக்குது எனக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகலை. சோனி கன்ஸ் பண்ணியிருப்பான். எனக்கு தெரிஞ்சு சோனி இன்னும் கேம் இன்னும் ஃபினிஷ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ், இந்த கேம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்டேஜில் தான் வரப்போகுது, அது வந்து தெரியுது. பட் இதெல்லாம் அந்த அடாவான்டியம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அது ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒட்ட வச்ச மாதிரி இருக்குது. ஏதோ இந்த அலுமினியம் மாதிரி இருக்குது, அடமாண்டியம் மாதிரில ஏதோ பார்க்க. ஆனால் அந்த கேமில் பாருங்களேன், இப்போ நான் இதே அதில் காட்டுறேன், அந்த ஃபீல் காட்டுறேன் உங்களுக்கு. உல்வரின் இத்தனைக்கும் இது கட்சீன் இல்லையா, அந்த கட்சீன் காட்டுறேன் பாருங்களேன். உல்வரின் கேம் ஆக்டிவேஷன், உல்வரின் ஆக்டிவேஷன் கேம் அதான் கொஞ்ச நேரத்துக்கு தான் வரும். ஃபுல்லாக அடிக்கணுமா? எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ் உல்வரின் கேம். ஓகேவா? இந்த கேமுடைய கட்சி நான் உங்களுக்கு காட்டுறேன்.
டெர்மினேட்டர் மாதிரி தான் இருந்தது. எனக்கே டக்குன்னு டெர்மினேட்டர் மாதிரி தான் தெரிஞ்சுது. சரியா சொல்ல வேணாமேன்னு விட்டேன். பட் நீங்களே சொல்லிட்டீங்க. பட் இதில் பாருங்களேன், அவனை அந்த அந்த ஃபார்ம் ஆகிற அந்த ஃபேக்டர் இருக்குல்ல, அது இதில் பாருங்கள். இதில் இன்னுமே கொஞ்சம் அந்த அடமாண்டியம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பானுங்க. பாருங்க, இதெல்லாம் அந்த காலத்து பழைய கேம் தான். ஆனால் இவனே ஒரு மாதிரி ஒரு பீஸ்ட் மாதிரி இருப்பான். அவன் அடுத்து அடித்து சொருப்பு பாருங்க, அந்த அந்த கிளாஸ் வர இடம் அது பாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அவன் தரையில் குத்தும் போது பார்த்தீங்களா, ஒரு அந்த அந்த கிரவுண்டு வந்து அதிர்றது, அந்த 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 ஷேக் வந்து கேமரா ஷேக்கில் வந்துடுது பார்த்தீங்களா. அது இதில் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. அதில் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படி சொல்கிறேன். அதுலேயும் ஆக்சுவலாக அந்த ஷேக் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், உண்மையிலேயே தரல குத்துற மாதிரி இருக்குது எனக்கு அது. ஆனால் அதில் அப்படி இல்லை, அது ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதுதான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. பட் இன்னும் போக ஸ்டேஜஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், வச்சு குத்தி கொழுதுறான் அவன். இந்த மாதிரி மேட்டர்லாம் நான் எதிர்பார்த்தேன் அந்த கேமில். பாருங்கள், இதெல்லாம் பாருங்களேன். இத்தனைக்கும் நான் சவுண்டு வைக்கல. சவுண்டு வச்சுனா இன்னும் அந்த அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த கேமுக்கு. ஸோ அந்த 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 பாருங்க, அடித்து தூக்கி அடிக்கிறதெல்லாம் என்னென்னோ பண்ணுறான். இந்த மாதிரி மேட்டர் தான் நான் அதை எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு கேமில். ஒரு உள்வரின்னா இப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் அப்படி வந்து போன தான் இருந்தது எனக்கு. கொஞ்சம் ஒரு அந்தளவுக்கு ஃபீல் இல்லை கேம். பாருங்க, இதுலேயே பாருங்க. அண்ட் ஆல்சோ இந்த இந்த உல்வரின் வந்து எந்தெந்த எல்லா ஸ்டேஜஸ்லையும் இப்படி தான் இருப்பானா? ஐ மீன் இந்த தாடி மீஸ் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்குமா? ரைட். இதெல்லாம் பாருங்களேன், பர்டிகுலராக இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா மேபி இந்த லைட்டிங்னாலையா என்னன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல வரல அது எப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஸ்பைடர்மேன் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஸ்பைடர்மேனுடைய லைட்டிங்கில் கண்டிஷன்லாம் பாருங்கள். ஸ்பைடர்மேன் இப்படி தான் இருக்கும் தெரியல, கட்சீன்ஸ்லாம் லைட்டிங் முதுகில் வச்சுருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லைட்டிங் வரும். அதே மாதிரி இந்த இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்க்க லைட்டாக அது மாதிரி தான் இருக்காங்க. ரெண்டுமே ஒரே ஸ்டுடியோ தான். பட் அந்த ஹிட்மேனும் 007 பார்க்க ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த. ஏன்னா 2 பேரும் ஒரே ஸ்டுடியோ தான் பண்ணாங்க, அதனால் அப்படி இருந்திருக்கும். பட் ஸ்பைடர்மேனும் உல்வரினும் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உல்வரின் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பீஸ்டியாக இருக்கணும். அது மாதிரி இல்லை இது, அப்படி சொல்கிறேன். இந்த இடம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. மற்ற நான் பார்த்த அந்த விஷுவல்ஸில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேம் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அவன் குத்துறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அது என்ன மாதிரி ஒரு அட்டாக் அது. ஆனால் எனக்கு அது ஃபீலே ஆகலை சுத்தமாக. இதுதான் இது. ஆனால் அதை பார்க்கும்போது அதில் பார்த்தோம் பாருங்கள், அது பயங்கரமாக இருந்தது அது. ஸோ எஸ், அப்படி தான் சொல்ல வரேனே தவிர. பட் மற்றபடி எனக்கு தெரிஞ்சு கேம் நல்லா இருக்காமல் தான் இருக்குது. ஐ திங்க் ஸ்டோரி மோட் ரொம்ப நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் இந்த கேமுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கேம் நல்லா இருக்கும்ன்றீங்களா? நோ இன்டர்கேலக்டிக் எதிர்பார்த்தீங்களா ப்ரோ? ஸ்கொயர் எனிக்ஸ் இல்லை அது இன்டர்கேலக்டிக். கிரிம்சன் டெசர்ட்டுக்கு ஒரு வழியாக எது வந்துச்சு, என்ன சொல்கிறதுனா இந்த டேட் வந்துடுச்சு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஓகே, நான் ஒரு விஷயத்தை இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். அது அப்போ இந்த கேமில் இல்லையா? வெயிட் பண்ணுங்கள்.
காய்ஸ் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா? அது அது இந்த கேமில் இல்லையா அப்போது? ஓ இவன்னா இந்த அந்த ஸ்கின்னு அதெல்லாம் அப்படியே இருக்குது. ஐ மீன் அந்த சுட்டா இந்த அந்த அந்த புல்லட்டு அதெல்லாம் இதெல்லாம் தெரியலையே எதுவுமே இதில். பட் இவன் யாருமே கன் வச்சிடல. ஆனால் இந்த இதுக்கே வந்திருக்கலாம். ஐ மீன் இந்த கையில் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்கே வரலாம். யாருக்கிட்டேயுமே கன் இல்லையா அந்த கேமில்? நீங்கள் அந்த கேம் ஒரு பழைய கேம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சண்டை போட்டுருக்கும்போது அவங்க சுட்டுட்ருப்பாங்க தூரத்துலேருந்து யாராவது. ஸோ உங்களுக்கு பாடியிலலாம் அந்த ஓட்டையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ சண்டை போடும்போது யாராவது அடிச்சிட்டானா ஸ்கின் எல்லாம் கிழிஞ்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே ரீஜெனரேட் ஆகும். அந்த ஃபேக்டர் தான் உல்வரின் கேம்லேயே பயங்கரமான மேட்ரு. அதாவது நீங்கள் உல்வரின் அடித்து ஒரு வேணும்னே நான் அதுக்கெல்லாம் வந்து அதுக்காகவே நான் வந்து ஒரு அந்த இதெல்லாம் பேரல்லாம் இருந்தால் அதை போய் அடித்து நானே வந்து பாடியை வந்து டேமேஜ் பண்ணிப்பேன். அது பண்ண உங்கள் பாடியில் ஸ்கெலட்டன் வரைக்கும் தெரியும் அந்த கேமில். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதுவே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி உங்களுக்கு பாடியாக வரும். அது வந்து அந்த காலத்துலேயே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த டைமில் அது இல்லையா? அது ரொம்ப ஸ்டிஃப். ஐ மீன் பாடியில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கான் அவன். அந்த மேட்ரு இதில் இல்லையா? அதான் ப்ரோ டெக்ஸ்டரியே நல்லா இல்லை ப்ரோ, கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்குது. அனௌன்ஸ்மெண்ட் ட்ரெய்லருக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண பாருங்கள். அதான் புரியுது. இல்லை அது அது சினிமாட்டிக்னு வச்சுக்கோங்களேன். அது வரத்துக்கு அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு அப்போயே தெரியும் அது மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு. ஆனால் இதில் அந்த ஃபேக்டர் இல்லையா? அந்த ஃபேக்டர் இல்லையா அதில்? அது இல்லைன்னா அந்த கேமே ஆடலடா. அதுதான் மேட்ரே அதில் அந்த ஹீலிங் ஃபேக்டரில் தான் இருக்குது. அதுவே இல்லையா அதில்? அவர் இப்போ இதில் காமிச்சதில் யாருமே கன்று வச்சிடலன்னு நினைக்கிறேன். இவன் கன்று வச்சுருக்கான்ல இவங்க. ஆனால் இது க்ளோஸ்அப் தான், ஒன்றுமே தெரில. எல்லாட்டையும் அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது. கிளாஸ் வச்சுருக்கிறவன்ட்ட கன்று கிளாஸ் நீ கிளாஸ் வச்சுருந்தா நானும் கிளாஸில் தான் சண்டை போடுவேன். நான் ரொம்ப நல்ல ஆள் அப்படின்ற ரொம்ப யோகியமான ஒரு வில்லனுக்கு நாங்களாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்களான்னு தெரில. சரி இப்போ இவன் சுட்டானா? இருங்க இதை பார்ப்போம். இது சுட்டது என்ன ஆச்சு இங்கே? ஓகே ஓகே இருக்குது. பட் இந்த சூட்டுக்குள்ளே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து கை காலில் தான் கண்டுபிடிக்க முடியும். வச்சுருக்கலாமே. கையெல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எதாவது தெரியுதா? மேபி துப்பாக்கி நாட் ரிலீஸ்டா என்ன மேட்டர்னு தெரில. கிரேசி கஷ் ஹை, குட் நைட் ப்ரோ, குட் நைட். சரி நானே அப்படியே கிளம்புறேன். எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஹீலிங் ஃபேக்டரை மட்டும் வைங்க, அது போதும். ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது கேம். அது நல்லா இருந்தது. அது தூக்கி போட்டு குத்துருந்தா சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அவன் இன்னும் ரொம்ப பீஸ்டியாக தெரிஞ்சான். அதான் வந்து இந்த வில்லன் அவன் ஃபைட்லாம் செமையாக இருந்தது. அந்த ஷார்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி தான் உல்வரின் நான் எதிர்பார்த்தேன். பட் ஓகே. ஓகே நைஸ், போடலாம். ரைட்டு, அப்போ எல்லோரும் போய் தூங்க போங்க. சொன்ன மாதிரி ஒரு வழியாக உல்வரின் வந்துருச்சு, எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. நல்ல விஷயந்தான் அது ஓரளவுக்கு. ஸோ எஸ், இதோட வந்து நைட்டு நம்ம லைவை முடிச்சிக்கிறோம். அண்ட் மார்னிங் ஃப்ரீயாக இருந்தோம்னா இதை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் டாடா பை பாய் ஃப்ரம் லிவ் கேமிங்.